எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே தான், ஈஸியாக இருக்கும். இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை ஒரு கத்திரிக்காவையே 3ஆக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில், பேக்கில், சென்டரில். அப்போ தான் தின்னாக மெல்லுசாக இருக்கும். அதில் ஒரு ஸ்லைஸ் எடுத்து இது மாதிரி நடுவில் கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே போகும். இப்போது மசாலா எல்லாம் தயார் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் 4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இதுவே காரம் அதிகமாக தான் இருந்தது. மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், அதையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மசாலாவெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்றா கலந்துக்கோங்க. கையை வச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கெட்டியாக மசாலாவை ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மசாலா நம்ம கத்திரிக்காயில் சேராது. அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக கலந்து வச்சுருங்க. இப்போது ஒவ்வொரு கத்திரிக்காவாக எடுத்து அதில் அந்த உள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இதுக்குள்ள எல்லா இடமுமே மசாலாவை நல்லா தடவி விட்டுருங்க. தடவிட்டு இப்படி எல்லா கத்திரிக்காவிலையும் நல்லா தடவிடுங்க. மசாலா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுருங்க. இப்படி எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு அது ஒரு 10 நிமிஷம் ஊறினா, இல்லை உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ, ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ அதை அப்படி ஊற விட்டுடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அடி கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனை விட இந்த மாதிரி கடாயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு கத்திரிக்காவாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் அட் அ டைமில் 1 போடுங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 2 கூட போட்டுக்கோங்க. போட்டு மூடி வச்சு ஒரு சைடில் 1 நிமிஷம் வேக விடுங்க. அடிக்கடி திறந்து பார்த்துட்டே இருங்க. அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு சைடும் நம்ம மாற்றி மாற்றி பொரிச்சிக்கிட்டே இருக்கணும். ரொம்பையும் எண்ணெய் சேர்க்காதீங்க, அப்போ முறுமுறுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அடிக்கடி திருப்பி போட்டுக்கோங்க. அடியில் இருக்கிற மசாலாவை அப்படியே விட்டுடாதீங்க. அதை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த அடியில் இருக்கிற மசாலாவை, அந்த அடியில் இருக்கிற மசாலா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மூடி போட்டு மூடாமல் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு திருப்பி விடுங்க. அதுக்கப்புறம் திறந்தே நீங்கள் ஒவ்வொரு சைடும் மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போது மாற்றி போட்டாச்சு. தேவையான அளவு எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றாதீங்க. இதுக்கு ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறதே எல்லா இதுக்குமே கரெக்டாக இருக்கும். தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் வெந்தால் போதும், அவ்வளோதான். மொத்தமாகவே இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான். ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா முறுமுறுன்னு ஆகிடும், அது நல்லா இருக்காது. கொஞ்சம் வழுவழுன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடியில் இருக்கிற மசாலாவை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு கத்திரிக்காய் எடுக்கும் போதும் அடியில் இருக்கிற மசாலாவை எடுத்து வச்சுட்டு அடுத்த கத்திரிக்காவை பொரிங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுபீஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.